இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். இன்றைக்கி கடல் பாசியிலிருந்து தயாரிக்கப்பட்ட உரம் நம்ம தோட்டத்திற்கு எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடல்கடியில் வளர்கிற தாவரங்களிலிருந்து தான் இந்த உரம் தயாரிக்கப்படுகிறது. இது லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்கும், அதே நேரத்தில் கிரானியூல்ஸ் ஃபார்ம்லேயும் இல்லை ஜெல் ஃபார்ம்லேயும் நமக்கு கிடைக்கிது. நான் இதை கிரானியூல்ஸ் ஃபார்மில் வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு பலனையும் கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த உரத்தில் செடிகளுக்கு தேவைப்படுகிற மேக்ரோ நியூட்ரியன்ஸ் காணப்படுது. அதனால் செடிகளுக்கு நல்ல பலன் தருது. அதே நேரத்தில் பாஸ்பரஸும் இதில் அதிகமாக காணப்படுது. இந்த உரத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய மண் நன்றாக வளம் பெறுகிறது. மண் வளம் நன்றாக இருந்தாலே எல்லா செடிகளும் நல்ல ஆரோக்கியமாக நன்றாக வளருன்றது நமக்கு தெரியும். அடுத்ததாக மண்ணோட பிஹெச்சை நன்றாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதனால் பலவிதமான செடிகளும் நன்றாக வளர முடியும். எப்படி நம்ம தலைமுடிக்கு கண்டிஷனர் போட்டு அது நல்ல ஒரு ஃபார்மில் வைத்திருக்கிறோமோ, இதை நம்ம சாயிலுக்கு போடும்போது சாயிலை இது ஒரு நல்ல கண்டிஷனராக செயல்படுத்தி சாயிலை நல்ல ஒரு ஃபார்மில் வைத்திருக்கோம். இந்த உரத்தை உபயோகிக்கும்போது செடிகள் நிறையா பூக்கும், காய்களும் நிறைய காய்க்கும். அதே நேரத்தில் பூக்களும் காய்களும் நன்றாக பெரிதாகவும் இருக்கும். பொதுவாக புது செடிகளை நம்ம நாற்றுகளை மாற்றி நடும்போது செடிகளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. மாற்றி நடுகிற தொட்டி மண்ணில் இந்த சீவீட் கிரானியூல்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த புது செடியோட வேர்களுக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இது குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை கிரானியூல்ஸாக பயன்படுத்தும் போது இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக ரிலீஸ் ஆகி செடிகளுக்கு சீரான நியூட்ரியன்ஸை ரொம்ப நாட்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வித்தியாசங்களை நம்மளால் உணர முடிகிறது. இதன் விலையும் அதிகமில்லை, குறைவாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கும் இந்த பயன்களெல்லாம் பிடித்திருந்தால் உங்கள் செடிக்கு இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.